வெறும் 2 நிமிஷத்துல எப்படி இவ்வளோ சூப்பரான பெப்பர் மட்டன் கிரேவி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மட்டன் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்காங்க, எலும்பு இல்லாதது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கான பூண்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கான சின்ன வெங்காயத்துடைய பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஒரு 200லேருந்து 300 ml அளவுக்கு ஊற்றிக்கங்க. ஏன்னா நம்ம மசாலா மொத்தமாக போட்டு தான் வேக வைக்க போகிறோம், அதனால் தண்ணி ஊற்றுறது நல்லது. உங்களுக்கு தண்ணி வேணும், அதிகமாக வேணும், கொஞ்சம் மசாலா கிரேவி வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கங்க. நல்லா ட்ரை ஆக்கணும், அவ்வளோதான். ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை கருவேப்பிலை போட்டுட்டு ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு, இங்கே நான் ரீஃபைண்ட் ஆயில் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கான மல்லித்தூள், இதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான சீரகத்தூள், முந்திரி பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு இந்த தண்ணியிலே போட்டு வேக வைக்கும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம். பெப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட பெப்பர் கிரேவி நான் முதலே சொன்னேன், ஸோ அதனால் பெப்பர் ரேஷியோ அதிகப்படுத்தணும். நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது என்ன அப்படின்னா அந்த தண்ணி வற்றி வேகும்போது இந்த முந்திரி பருப்பும் மட்டனும் அதோடைய எசன்ஸ் சூப்பராக இறங்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கிண்டிகிட்டே இருங்க. புளிப்புத்தன்மைக்கு நம்ம இங்கே தயிர் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். தயிர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பும் காரமும் செக் பண்ணுங்கள். லைட்டாக இந்த தண்ணி பக்குவத்தில் உப்பு ஒரு கல் கம்மியாக இருக்கும். ட்ரையாக உப்பு ஏற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மணத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக மல்லித்தலை மட்டும் மேலே போட்டோம் அப்படின்னா சூப்பரான பெப்பர் மட்டன் வறுவல் ரெடி.